முருகருக்கு போங்க, பழனிக்கும் போங்க. பழனி முருகருக்கு போனாங்க, அங்கே என்னங்க வந்துட போகுது? ஆமாம், பொதுவாக வந்துட்டு பெண்கள் கேரிங்காக இருக்காங்க. கேரிங்காக இருக்கும்போது வீட்டில் நடக்கும்போது ஒரு காலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு வைடாக தூக்கி, அதாவது வைட்னா அகலமாக வச்சாவே, அப்போல்லாம் கால் வைக்காதுமா, வயிற்றில் குழந்த இருக்குது, பிள்ளை இருக்குது, அதுக்கு ஏதாவது இருக்குன்னுவாங்க. நீங்கள் மலை மேலே கேரிங் அது மாதிரி நடந்து பாருங்கள் வேணா, ஒன்றும் ஆகாது. முருகன் பாதுகாப்பாக அனுப்பார். முருகன் பாதுகாப்பாக இருப்பார். கரெக்டாக சொன்னீங்க. ஒன்றும் ஆகாதுங்க. அதுதாங்க இறை சக்தி. கடவுள் இருக்கிறாரா, இறைவன் இருக்கிறாரா, வந்து காட்ட சொல்ல வைக்கணும். நீங்கள் கேட்குற நேரத்தில் காட்டுறதுக்கு அவர் என்ன நீங்கள் வச்ச ஆளா? கடவுள் என் கண்ணு முன்னாடி காட்ட சொல்லு, அவர் ஏன் காட்டணும்? அவர் ஏன் வரணும்னு கேட்குறேன். அவருக்கு முன்னாடி நாம் தான் போய் நிற்கிற மொழியை நாம் கேட்டு அவர் வரணுங்கிற அவசியத்தை அவருக்கு இல்லை. இதெல்லாம் அந்த இறை சக்தியை நாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம புரிஞ்சிக்கலைன்னாக்கா அது நம்ம யார் புரிஞ்சிக்கலாம், அவங்க தப்பு. கேரிங்காக இருக்கிற நேரத்தில் பழனி மலை இருக்கு இல்லையா, ரோப் கார் இருக்குது, அது விட்டுருங்க. நீங்கள் நடந்தே போங்க. நடக்கலாமா? நடக்கக்கூடாது. சாதாரண நடக்கலாமா? அது ஓகே. கேரிங்காக இருக்கு, நடக்க சொல்லுங்கள். ஒன்றாவது பிரசவம் கூட சுகப்பிரசவம் நடக்கும். இதுதான் இறைசக்தி. அவர் மலை மேலே உட்காந்துருக்கார் இல்லையா, அந்த பவர். அதனால் மலை மீதி இருக்கும்போது பவர் இருக்கும். அதனால தான் உலகத்திலேயே வந்து மிக உயரமான இடத்துல யார் இருக்கார் அப்படின்னா சிவபெருமான். எங்கே? அதை பில்கிரிம்ஸ் உள்ள இடம். அது அந்த ஆன்மீகத்திலே மிக உயரமான இடம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா கைலாய மலை. 22,500 அடி உயரத்தில் இருக்கிறாரு. அதுதான் இருக்கிறதுல ஹைட்டு. அதோட ஹைட்டு வேறு எங்கே கிடையாது. அதனால தான் நீங்கள் எந்த மலை மீதில் எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அம்பாள் இருந்தாலும் சரி, முருகர் இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, விநாயகர் இருந்தாலும் சரி, இவங்க மலை மீதி இருக்கும்போது இவங்களுடைய அபூர்வ சக்தியும் அவங்களுக்கு இருக்கட்டும். அவங்கள போய் யாரை கும்பிட்ற மனுஷன், நமக்கு தான் அந்த சக்தி கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும். எதுக்காக போகிறோமோ அதை அப்படியே வந்து உள்வாங்கி அவ்வளோ காரியம் நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம்.